தபார் மறுபடியும் நீ 17 நிமிஷம் 32 செகண்ட் தாமதமா வந்திருக்க. பேசாம இந்த போட்டியை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே. நாம 47 வெற்றிகள்ல டையா இருக்கோம். இன்னைக்கு நடக்க போற போட்டியில அந்த டை உடைஞ்சிரும். நான் என்ன சொன்னேன், நிறுத்த போறதில்ல. அப்படின்னா சரி, இன்னைக்கு என்ன சேலஞ்ச் நடக்க போகுதுன்னு நான் தான் சொல்லணும்ல. சீக்கிரம் என்னன்னு சொல்லு. டாய் ஜுட்சு போட்டியா, இல்ல 100 மீட்டர் ஓடணுமா, இல்ல மூச்ச பிடிக்கணுமா? ஏன் சாப்பிடுற போட்டினாலும் நான் ரெடி. இது வேறையா? சரி, போட்டி என்னன்றத சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. ராக் பேப்பர் சிசர்ஸ். டேய், நீ என்ன பைத்தியமா? சின்ன பிள்ளைத்தனமா சொல்லிட்டு இருக்க. எப்பவுமே திறமை மட்டும் பத்தாதுங்கறத புரிஞ்சுக்க. சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டமும் வேணும். உன்னோட கவனம் எவ்வளவு நல்லா இருக்குன்றது இந்த விளையாட்டுல தெரிஞ்சிடும். சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு என்னமோ வேர்வையே சிந்தாம இந்த போட்டியை முடிக்கணும்னு தான் கக்காஷி இந்த மாதிரி பண்றாரோன்னு தோணுது. பாக்க அப்படித்தான் தெரியுது. சரி, வா விளையாடலாம். நான் இதுல ஜெயிச்சு காட்டுறேன். நான் தோத்துட்டா இந்த லீஃப் வில்லேஜ் மொத்தத்தையும் கையில 500 முறை சுத்தி வரேன். மறுபடியும் முதல்ல இருந்தா இது நான் செய்யற சத்தியம். நல்லது. ஒரு சாதாரண விளையாட்டியை இவன் இவ்வளவு சீரியஸா எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அதெல்லாம் செய்ய முடியாது. ஏதோ குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. சரியா சொன்ன. காய் சென்சேக்கு கூட அப்படி செய்யறது கஷ்டம். என்கிட்ட இது ஒரு பெரிய முட்டாள்தனம். நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். காய் சென்சே எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் லீ. ஆமா, நீ உன் பிசிக்கல் தெரப்பிக்கு போறதே இல்லையாம? என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? அப்பா 500 ரவுண்டு சொன்ன மாதிரியே செய்யறேன். இத உன்னால நிச்சயம் செஞ்சு முடிக்க முடியும். ஒன்னும் அவ்வளவா கஷ்டமா இல்ல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே இருட்டிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பண்றத கக்காஷி சென்சாய் கூட வந்து பாக்கலையே. விளையாட்டுக்கு யாருக்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் சரி, உயிரே போனாலும்